ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா ஆர்சிபி வந்து தோத்துருச்சு அப்படின்னு சொல்லி வன்மத்தை வந்து நிறைய பேர் வந்து கக்கிட்டு இருக்காங்க. மீம்ஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்ல நிறைய பாக்குறோம் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து 2 பேர் கிடையாதுங்க. 2 பேருக்கு நடுவில் இருக்கிற மக்களாகி நம்ம தான் வந்து இந்தியாவுக்காக விளையாடும் போது நம்ம இந்தியா டீம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒற்றுமையா வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா பாக்குற நம்ம தான் 2 பேர் பிரிஞ்சு விளையாடும் போது ரொம்ப வன்மத்தை வந்து நம்ம பாசிட்டிவா நினைக்காம நெகட்டிவா வந்து நினைக்கிறோம். இது ஏன் வந்து வளருது அப்படின்னாக்கா ஒரு வேற்றுமை கருதி நம்ம பாக்குறதுனாலதான். 2 பேருமே சேர்ந்து விராட் கோலியும் தோனியும் வந்து நம்ம ஹைலைட்டா பாக்குறதுனாலதான். ஆக்சுவலா எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமா விளையாண்டாதான் அது வந்து இந்தியா நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். விராட் கோலி சார் ஒரு 4 அடிச்சாலும் 6 அடிச்சாலும் இந்தியாவுக்காக விளையாடும் போது வந்து தோனி விராட் கோலி 2 பேருமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா தனித்தனியா விளையாடும் போது தோனி இதை மட்டும் தான் ஜெயிக்கணும், விராட் கோலி வந்து ஜெயிக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து இன்னுமே விளையாடாம வெளியில நின்றுட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணும். நம்ம டீமுக்குள்ள போய் விளையாடும் போது நம்மளெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னாக்கா. ஏன்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேன் பவுலர் வந்து இருப்பாங்க, ஆனா அவங்க சரியான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்காது. அவங்களெல்லாம் நம்ம கொண்டாடுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்குலாம் யார் வந்து ஹைலைட்டா எடுத்து நம்ம பாக்குறோமோ அவங்களுக்கு தேவை விளம்பரங்கள். அந்த விளம்பரங்களை வச்சுதான் வந்து இன்னைக்கு கிரிக்கெட்டே வந்து நடக்குது. இது வந்து மக்களாகி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே வேற்றுமையா பார்க்காதீங்க, எல்லாருமே சேர்ந்து இந்தியன் பாருங்க.